ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம டைட்டில் பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, சென்னை புக் ஃபேர் எக்ஸிபிஷன் தான் பார்க்க போகிறோம் 2025. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். அட்லீஸ்ட்டு ஸ்கிப் பண்ணியாவது கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது எங்கே நடக்குது அப்படின்னா, நந்தனம் ஒய்எம்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த கிரவுண்டில் நடக்குது. கிட்டத்தட்ட 48 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது 48th புக் எக்ஸிபிஷன். ஸோ எல்லாருக்கும் புக் ஃபேர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷமாக இதே இடத்துல தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டிசம்பர் 27 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எண்டிங் டேட் ஜான்வரி 12 எண்டிங் ஆகுது. ஸோ வீக்கெண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா, அதாவது லீவு சாட்டர்டே சண்டே இல்லை நியூ இயர் மாதிரி ஏதாவது ஒரு லீவு நாள்னா மார்னிங் 11லேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் டைமிங் இருக்குது. இதே வீக் டேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மண்டே டு ஃப்ரைடே எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லாமல் நார்மல் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் நடக்குது. ஸோ இது தாங்க டைமிங். இது நீங்கள் மெட்ரோ மூலியமாகவும் வரலாம். இது போக டைமிங் இது சொல்லியாச்சு. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, இதில் மோர் தென் 900 ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாலுக்கு 100 புக்குன்னு வச்சாலே லட்சக்கணக்கான புக்கு வரும். ஸோ நம்மளால் அவ்வளோ புக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கியமான புக்ஸ் காமிச்சிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய புக் ரீடர்லாம் கிடையாதுங்க. புக்குன்னு படிக்க தெரியும், அவ்வளோதான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும், வித்தியாசமாக இருக்கணும், அதை நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் புக் ஃபேர் வீடியோ பார்க்குறாங்க ஆர்வமாக. ஆனால் உள்ளே போய் ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்குறதில்ல. ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு கண்டென்ட்டும் இருக்காது. புக்கையே ஜஸ்ட்டு அப்படியே காமிச்சிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் 1-2 இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மெயினாக குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக ஃபோனோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இமேஜை வச்சா அதுலேருந்து சாங்ஸ் வருது. ஸோ நம்ம அந்த கேரக்டரை ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை டீட்டெயில்டாக அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கேளுங்க. சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த புக்ஸ் பண்ணிருக்கோம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம கார்ட்ஸ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, கலரிங் புக் போல இந்த மாதிரி குட்டி குட்டி கார்ட்ஸ் வரும். ஸோ நீங்க எடுத்து இந்த புக்ல ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்டு வெளியில எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உள்ள கலர் பண்ணிக்கலாம் குழந்தைங்க. பிளஸ் எங்களோட ஆப் இருக்கு. இந்த ஆப் பாத்தீங்கன்னா, ஸோ எங்க ஆப் இங்கேயும் ஆப் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல்ல காட்டினீங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி எங்க காட்டுறீங்களோ அந்த சாமி பாட்டு ஒன்லி சாங் மட்டும் வருமா, லைக் ஹிஸ்டரி வரும்? கிருஷ்ணா மகாபாரதா அப்படின்னா அந்த கேரக்டர் பத்தி சொல்லிருக்கோம். அர்ஜுனா யாரு, பீமா யாரு, பீஷ்மா யாரு, துரியோதனா யாரு, கேரக்டர்ஸ் எல்லாம். அதாவது குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு டிஸ்கிரைப் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப நல்லா அவங்களுக்கு புரியுற மாதிரி நாங்க பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அதை கலரும் பண்ணிக்கலாம். ஸோ என்னங்கிறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேக் சைட்ல நம்ம ஸ்டோரிஸும் இருக்கும், சாங்ஸும் கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்களுக்கு புரியும். இது இங்க மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது சென்னையில ஆன்லைன்ல எல்லாருமே அவைலபிள்? என்ன ஆப் டவுன்லோட் பண்ணும்? இங்க் மீ. ஓகே, மேல இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு யூனிக் ஷாப். கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நாங்களும் எங்கள் பேபிக்கு வாங்கி கொடுத்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அட்ராக்டிவாக லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்த மொபைலாகவே இருந்தாலும் அது இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி யூனிக் ஷாப்பாக சூஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் 1-2 ஷாப் காமிச்சாலும் அவங்க ஷாப் ஓனர்ஸே பேசுகிற மாதிரி இருந்தால் நமக்கும் கொஞ்சம் இன்டர்லிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஷாப்போட அந்த மேலே பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தம் 9 வழி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஷாப்புக்குள்ளேயும் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நிறைய ஷாப் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பேசுவாங்க, கேளுங்க. 48வது சென்னை புத்தகக்காட்சி டிசம்பர் 2024 27 தொடங்கிருக்கு.
12/1/2025 ஜனவரி வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு. 17 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி. நாங்கள் இருக்கக்கூடிய அரங்கு 180, 181 பரிசல் புத்தக நிலையம். பரிசல் ஓன் வெளியீடா வந்து பாப்லோ நெருதா கவிதைகள், பழங்குடி சார்ந்த புத்தகங்கள், அப்புறம் பாரதி சார்ந்த ஆய்வு நூல்கள், அது மாதிரி நிறைய ஆய்வு சார்ந்த நூல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. வாசல் பயன்படுத்துங்க. அதே மாதிரி காலாண்டு இதழா தமிழ் தடம், பழங்குடி இதழ், சிந்துவெளி பண்பாட்டு இதழா இந்த தடவை வந்திருக்கு. சிந்துவெளி ஆராய்ச்சியை முன்னிட்டு இதழ் வந்திருக்கு. வாசல் வாங்கி பயன்படுத்தலாம். அதே போல ஆதவனுடைய புகழ்பெற்ற நாவலான என் பெயர் ராமசேஷன் விற்பனையில அமோகமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நாவலுக்கு, அதே போல எஸ் சம்பத் அவர்கள் எழுதின இடைவெளி அப்படிங்கிற நாவல் நல்லபடியா போயிட்டு இருக்கு. மற்ற படைப்பு நூல்களும் இருக்கு. காலச்சுவடு, டிஸ்கவரி சார்ந்த நூல்களும் அது சார்ந்த நூல்களும் இருக்கு. அதே போல மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய கட்டுரைகளை 4 தொகுதிகளா அப்பா சரண் அவர்கள் தொகுத்து கலை இலக்கியம் தனியாகவும், இலக்கணம் இலக்கியம் தனியாகவும், வரலாறு சார்ந்த கட்டுரைகள் அது மாதிரியான 4 தொகுதிகளா பிரிச்சு வச்சிருக்காரு. அதனுடைய பதிப்பும் நம்மகிட்ட இருக்கு. அவருடைய வாசகர்களால் எழுதப்பட்ட வாசக தொகை நூல் வேமு புதிய விற்பனர் தொகுத்து 2 தொகுதியா வெளியிட்டாரு. இது பரிசு வெளியிடா வெளில வந்திருக்கு. போன ஆண்டு வந்தது, இந்த ஆண்டும் விற்பனையில நல்லபடியா போயிருக்கு. இது போல பூமி சார்ந்த மதுவிலக்கு பூமி அப்படிங்கிறது இசைக்கியால் வந்த சண்டை படைப்பாளருடைய நினைவு அலைகளை பரிசு வெளியிடா வெளியிட்டிருக்கோம். சுந்தரராமசாமி வந்து எழுதியிருந்தாரு. அதே போல ரவீந்திரநாத் கீதாஞ்சலியை ஒரு உலகைப்பாவுக்கு முறையில அவங்க எழுதிருக்காங்க. கிறிஸ்டி சுபஸ்லா அவங்க தமிழை மொழிபெற்றிருக்காங்க. இதுவும் பரிசு வெளியிடா வெளில வந்து வாசகர்கள் வந்து பயன்படுமாறு கேட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணது. பூமிகா அக்கமிங் ப்ரெஸ் எல்எல்பி பேசுகிறேன். இங்கே வந்து புத்தக 48வது ஆண்டு புத்தக கண்காட்சியில் வந்து நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். இதில் வந்து திருநெல்வேலி புக்கும் திருநம்பிக்கை புக்கும் அது இல்லாமல் மற்ற ஆதர்ஸ் புக்கும் இருக்குது. மொத்தம் வந்து 50 ஆதர்ஸ் வந்து எழுதப்பட்ட புக்கும் நாங்கள் எப்படி பண்ணி வச்சிருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவுதான் போகணும்னு சொல்லி வரலாறை படிக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக வரலாறை படிக்க வேண்டும். ஏன் வரலாறு படிக்க வேண்டும்? வரலாறு படித்தால் தான் நாம் வாழ்ந்தது தெரியும். வாழ்ந்தது தெரிந்தால்தான் நாம் என்ன இருந்தது என்பது தெரியும். என்ன இருந்தது என்று தெரிந்தால்தான் என்ன இழந்தோம் என்று தெரியும். என்ன இழந்தோம் என்று தெரிந்தால்தான் யாரிடம் இழந்தோம் என்று தெரியும். யாரிடம் இழந்தோம் என்று தெரிந்தால்தான் யார் பறித்தார்கள் என்று தெரியும். பறித்தார்கள் யார் என்று தெரிந்தால்தான் அவரை நோக்கி நாம் போராட முடியும் என்று சொல்லுவாங்க. அப்ப வரலாறை படிக்க வேண்டிய அவசியம் என்பது நம்மிடத்திலே இருக்கிறது. கற்பனை வளமும் கூட வந்து ஒரு குறையாக சொல்ல முடியாது. பல்வேறு கற்பனை வளங்கள் இருக்கு, நம்மளும் படிக்கிறோம். சில கற்பனை வளங்கள் வந்து நம்மை ஆட்டைக்கிறது, ஒரு சுவாரஸ்யமாக வசீகரிக்கிறது என்ற மாற்று கருத்தே இல்லை. ஒரு தமிழ் ஹிந்துல கூட ஒரு இடத்துல படிக்கும்போது சொன்ன ஒரு எழுத்தாளர் ஒன்று எழுதியிருந்தாரு, கற்பனை வளத்தோட எழுதியிருந்தாரு. ராணி எப்பொழுதும் அந்த வனத்தில் அந்த புறத்தில் குளிக்கிறாங்க, இதை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ராஜா முடிவு பண்ணாரு. அப்ப யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி நீச்சல் குளத்துல வந்து அவங்க குளிக்கும் பொழுது அவர்கள் நீண்ட நேரம் குளிப்பதனால அவர் வேடிக்கை பார்க்கறதுக்கு சில ஓவியங்கள்லாம் சுத்தி வரைய வச்சாங்க. நிறைய ஓவியங்கள் வந்து நல்ல மிகச்சிறந்த ஓவியரை வச்சு வரைய வச்சிருக்காங்க.
அப்படி வரையும் பொழுது பறவைகள் எல்லாத்தையும் வரைய வச்சாங்க. அது கூட வந்து ஒரு மனித உருவத்தோடு சேர்ந்த ஓவியத்தை வந்து அவர் வரைய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பறவைகள் எல்லாம் வச்சு வரைஞ்சிருக்காரு. அப்படி வரையும் பொழுது ரொம்ப தத்ரூபமாக வரையப்பட்ட அந்த ஓவியத்துல இவங்க குளிக்கும் பொழுது தன்னுடைய ரத்தின கல் மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போய் குளிச்சாங்களாம். அப்படி குளிக்கும் பொழுது இந்த ரத்தினம் வந்து மினுக்க அந்த ஓவியத்துல இருந்த கொக்கு வந்து உயிர் பெற்று வந்துருச்சா, ஏதோ பழம் இருக்கு நம்ம கொத்தி தின்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்து அந்த ரத்தினத்தை வந்து கொத்தி தின்னுருச்சு. ஆனால் மீண்டும் போய் அந்த ஓவியத்துல போய் உட்கார்ந்துருச்சு. ராணி சொல்றாங்க, என்னுடைய ரத்தனத்தை இந்த கொக்கு எடுத்துக்கிச்சுன்னு சொல்றாங்க. யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. இது ஒரு கற்பனை வளம் மிகுந்த ஒரு விஷயமாக இது ஒரு படைப்பாக நான் படிச்சேன். அதுல சொல்லும் பொழுது மீண்டும் அந்த ரத்தனத்தை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது என்னமோ கேட்டு பாக்குறாங்க, முடியல. சரி, இதே மாதிரி ஓவியரை விட பெஸ்ட் கவிஞர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு வந்தனாக்கா இந்த ரத்தனத்தை எடுத்துவார் சொல்றாங்க. அந்த கவிஞர் வந்துட்டு இந்த ஓவியத்துல இருக்க பறவையே உருகுற மாதிரி பாடினாரா. பாடி கடைசியா முடிச்சாரா, சித்திரத்தை கொக்கே ரத்தனத்தை கக்கேன்னாரா. உடனே ரத்தனத்தை கக்கிருச்சான். இது ஒரு கதையாக சொல்ல வீடு கட்டி இன்னைக்கு வந்து வானத்திலிருந்து பூமிக்கு வந்த நதி. இந்த வானதி கங்கை நதியை கண்களால் பார்த்தால் செம சூப்பராக பேசுனாங்கல்ல. ஒரு 1 hour இந்த மாதிரி ஸ்பீச் கேட்டோம். நம்ம இந்த மாதிரி விஷயத்தை மறந்துட்டோம் ஆக்சுவலி. இந்த மாதிரி பட்டிமன்றம் ஸ்பீச்சு எல்லாம். ஸோ அவங்க புக்குக்கு ரிலேட்டடாகவும் ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் அட்ராக்டிவாகவும் சொல்லும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்த புக்கு நிறைய இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே முருகர், சிவன் அந்த மாதிரி பக்தி இது நிறையாவே இருந்துச்சு. மெயினாக சொல்லணுன்னா இந்த வேல்மாறன், பெரிய புராணம் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இது நபிகள் அவர்கள் எழுதின புக்கு எல்லாமே இருந்துச்சு. குரான் அந்த மாதிரி. அது மாதிரி இவங்களுக்குமே வந்து பைபிள் அந்த மாதிரி எல்லா வகையான புக்குமே தனித்தனி ஷாப் ஆன்மீகத்தினே தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பயுமே ரொம்ப நம்ம சில விஷயங்கள் ரொம்ப நாளாக படிக்கணும், ஃபேரிடைலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சது இந்த அரேபியன் நைட்ஸு அந்த மாதிரி புக்கு. பொன்னியின் செல்வன் இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போன வருஷம் ஃபுல்லாகவே பொன்னியின் செல்வன் இல்லாத கடையே பார்க்க முடியாது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லாமல் இல்லை, கம்மியாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் வந்து பார்த்திபன் கனவு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மணியனோட ட்ராயிங் உள்ள பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி கல்கியோட எல்லா புக்ஸுமே கூட அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு பெருசாக ஆத்தர்லாம் பெரிய லெவலில் தெரியாது. சாண்டிலியன், கல்கி அந்த மாதிரி 1-2 பேர் தான் தெரியும். அதுவும் ஃபேமஸ் ஆத்தருங்கிறனால அந்த மாதிரி 1-2 பேர் தெரியும். நீங்கள் வந்து யார்கிட்ட என்ன டவுட் கேட்டாலுமே கரெக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி 405 அந்த கடை ஷாப் நேம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாலே வந்து அந்த ஷாப்பில் இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டு பார்த்திங்கனாலே நீங்களும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஷாப்புக்கும். இப்போ மணிமேகலை இது வந்து F41 அப்படின்னு சொன்னால் அந்த இது மணிமேகலை இதுக்கு போயிடலாம். அந்த மாதிரி அவங்க ஒரு இது இப்போ வானதி வந்து 327-28 நினைக்கிறேன். 27 or 28 or 26 அந்த மாதிரி 327-28 அந்த வானதி. ஸோ இந்த மாதிரி இது சொன்னால் அவங்க வந்து 1லேருந்து ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. ஸோ அது ஈஸியாக நம்ம போய் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே ஃப்ரண்ட்டில் போர்டும் இருக்குது. நீங்கள் ஒரு சில ப்ரெஸ்ஸில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது நமக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டிலேருந்தே நம்ம இந்த புக்கெல்லாம் வாங்கணும், ரொம்ப நாளாக இந்த புக்கு வாங்கணும்னு நினச்சிட்ருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ரொம்ப அலைய வேண்டாம். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப நீங்களே வந்து அந்த லிஸ்ட்டை வாங்கி ஷார்ட் நோட் எடுத்து போனீங்கன்னா இன்னும் ஈஸியாகவே வாங்கிடலாம். நிறையா வந்து நான் சொல்லணும்னு நினச்சது வந்து ஆசீவகம்லாம் இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி புக்ஸு, அப்புறம் பாண்டியன், சோழன், சேரன், இவங்களோட பல்லவார் இவங்களோட வரலாறு புத்தகம் நிறையா இருந்துச்சு. ஐயனாரை பற்றி மெயினாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி புக்கெல்லாம் நம்மளோட ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான புக்கு நாங்கள் கூட எங்களோட கம்யூனிட்டி புக்கு கூட
வாங்கணும். ஸோ நம்ம எப்படி வந்திருக்கோங்கிறத நமக்கு அடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்புறம் ஒவ்வொரு இதுவும் இப்போ பிரதோஷம்னா எப்படி, ஒரு ஒரு கிறிஸ்மஸ்னால் எதுக்காக கொண்டாடுறாங்க, இது நபிகள் நாயகர் பர்த்டே எப்படி, பிறை எப்படி வருது அப்படின்னு எல்லா இதுலேயும் ஒவ்வொரு இது இருக்கும்ல. அதை பற்றி கண்டிப்பாக இந்த மாதிரி புத்தகங்களை வச்சு தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட பெஸ்ட்டு ஆத்தர்ஸை வச்சும் நமக்கு ஒரு இது மாதிரி. இன்னொன்று எனக்கு இதிலேருந்து எல்லா புக்குமே சூப்பராக இருந்துச்சு. நான் இதோட கன்டினியூவேஷன் எடுத்து சொல்கிறேன். இதிலேருந்து புத்தகத்தை சொல்லிடுறேன். கன்னிமாடம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மன்னன் மகள், இது விளைராணி, அதுக்கப்புறம் ராஜதிலகம், இதில் இருக்க எல்லா புக்ஸுமே வந்து நான் படித்தது கிடையாது. ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும்னு என்னோடய மாமா சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ராஜமுத்திரை, இதில் இருக்க எல்லா புக்குமே வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சாண்டிலியனோட புக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன புக்கு வாங்கணும் அப்படின்னு தெரியலனா இந்த மாதிரி, அது போக பெரியார், அம்பேத்கர், அப்துல் கலாம், இந்த மாதிரி புக்கு, காந்தியோடது, சிவாஜியோடது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட இது லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த மாதிரி புக்ஸ் கூட வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பசில்ஸ் ஓரியன்டாக இருக்குது, அந்த மாதிரி புக்ஸ் கூட பார்க்கலாம். வேறு என்ன மாதிரி புக்ஸ் பார்க்கலான்னா கலரிங், ட்ராயிங், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய இன்ட்ராக்டிவ் புக்ஸ் வந்திருக்கு. ஸோ எப்போதும் போல் நிறைய அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் புக்ஸு, ஃபிக்ஷனல், அந்த மாதிரி புக்ஸு, ஃபேரிடெல் புக்ஸு, இதெல்லாம் வந்து காமனாக எல்லோரும் செக் பண்ணலாம். மினிமம் எல்லோரும் வந்து ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 2 புக் வாங்கலாம், ஒன்றும் தப்பில்லை. எனக்கு படிக்கிற ஹேபிட்டே இல்லைன்னா கூட வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு டைம் யூஸ் ஆகும். ஒரு பேஜ் படித்தா கூட. இல்லை நான் படிக்கவே மாட்டேன்னாலும் பரவாயில்ல, வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு இதில் டொனேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, இதிலே அங்கே போய் டொனேட் கூட பண்ணலாம். அப்படியே இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் ஒரு லைப்ரரி மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வந்து இன் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், கண்டிப்பாக எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிரும். இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு இது மாதிரி ஓலைச்சுவடி மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். புக்கு ரீட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஹேபிட். எதுக்காகனா நமக்கு வந்து அந்த கற்பனை திறன் நல்லா டெவலப் ஆகும், ரீடிங் ஹேபிட் வரும், நல்ல ஸ்பீக்கிங் வரும். நம்ம ஒரு இதை சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோன்னா நமக்கு அந்த பேச்சு திறமையே போயிடும். ஸோ புக்கு படிக்கிறது ஒரு நல்ல ஹேபிட். அதுலேருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்குவோம், கொஞ்சம் காம்னஸ் கிடைக்கும். நம்ம என்ன தான் இருந்தாலும் இதுக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும், ரிலாக்ஸ்டாக தூங்குவோம், அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஸோ புக்கு கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடும்போது கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸிபிஷன் மட்டும் இல்லாமல் வெளியில் கூட நிறையா ஃபுட்டு வச்சுருக்காங்க. ஃபுட்டு ரிலேட்டடாகவுமே சூப்பராக இருந்துச்சு. போன தடவை ஞானாம்பிகைன்னு வந்திருந்தாங்க. இந்த தடவை என்ன கான்ட்ராக்டுன்னு தெரியல, பட் ஓகே, எல்லா ஃபுட்டுமே கிடைக்கிது. 11 to 8:30 தானே, காலைல டிஃபன் கிடைக்கிது, மதியம் லஞ்சு, எல்லா ஸ்நாக்ஸுமே கிடைக்கிது. ஓவன் ஃப்ரெஷ்ஷு எல்லாமே இருக்குது. இன்னொன்று மெயினாக சொல்லணும்னு நினச்சது வந்து டாய்லெட்டரிஸ் இருக்குது. மொபைல் டாய்லெட் தான் இருக்குது, பட் ஓகே, ஏதோ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே சீட்டிங் ஏரியாஸ் இருக்குது. பக்காவாக வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. பார்க்கிங் சார்ஜ் வந்து 50 rupees காருக்கு. 2 வீலருக்கு எனக்கு சரியாக தெரியல, அரௌண்ட் 20-25 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வாட்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ஃபுட்டெல்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதுவுமே வந்து தமிழ்நாடு அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து சும்மா ஃபேரிடெல் கதை மாதிரி, திருக்குறள்லே குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் அட்ராக்டிவாக, குழந்தைங்களாம் இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ்லாம் தெரில, ஜஸ்ட்டு பார்த்தேன். இது போக குமுதம், ஹிந்து, அந்த மாதிரி மீடியா ரிலேட்டடாக இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப லென்த்தியாக பேசுகிறது யாருக்காவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி. எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நானும் கண்டினியூஸாக பேசுகிறேன். மித்தபடி நான் புக்ஸை பற்றி பெருசாக பேசலை, ஏன்னா நான் புக்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு வேணுங்கிற புக்ஸை நானும் வாங்கிக்கிட்டேன்.
பட்டு எல்லாருக்கும் நான் வாங்குகிற புக்கு தான் வாங்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் பெருசாக சொல்ல, இது எல்லாமே குழந்தைங்க இந்த புக்ஸு இப்போ படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களும் இந்த மாதிரி புக்ஸ் படித்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த புக்ஸு எனக்கு பிடிச்சது எல்லாமே இது பண்ணியிருந்தேன். இதெல்லாமே விகடனோட இதில் தான் இருந்துச்சு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக இந்த 17 டேஸில் போய் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லா தடவையும் பெஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி இந்த தடவையும் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இந்த ஆர்டிஸ்டிக் ஐகான் அப்படின்னு ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. அது வந்து இது மெட்டல் ஷாப் இந்த சென்ஸ் வந்து ஐம்பொன், இது கோல்டு பிளேட்டட், சில்வர் பிளேட்டட் அந்த மாதிரி. அந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பூஜை ரூம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து இது நம்ம இன்டோர் டெக்கரேட்டிவ் அந்த மாதிரி வால் டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ காரில் ஏதாவது வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை பூஜை சாமான் வச்சுக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ அது இன் ஃப்யூச்சரில் இது அப்கமிங் வீடியோஸில் காமிச்சிருக்கேன், எண்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஷாப் வந்து டி நகரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸும் அவுட்டர் சைடு எடுத்திருக்கேன். இன்னொன்று மெயின் என்ட்ரன்ஸில் வந்து திருவள்ளுவர், அதுக்கப்புறம் காந்திஜி, அதுக்கப்புறம் இவர் சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் மெயினான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து 1000 கடை எடுத்திருப்பேன்னா தெரியல, பட் ஒரு 50 கடையாவது போய் கண்டிப்பாக பார்த்துருப்பேன். சென்னையில் இருக்கவங்க ஒரு 2-3 டைம்ஸ் கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடிய இடம்தான். நாங்கள் ஒரு 11:30க்கு வந்துட்டு ஒரு 4-5:30 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஸோ ஒரு 4 to 5 hours நல்லா குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம்தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். மினிமம் சும்மா நானும் போகிறேன்னு போகாமல் ஒரு 2 புக்காவது கண்டிப்பாக வாங்குங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கிறவங்க டைம் போட்டு 2-3 தடவையாக போனீங்கன்னா நிறையா புக்ஸ் கவர் பண்ணலாம். நிறையா புக்ஸ் நம்ம வாங்கி நம்ம படிக்கவும் செய்யலாம். ஸோ இதாங்க இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மருத்துவம் இதுவும் இருக்குது, நிறைய டைரிஸ் இருக்குது, ஆக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி டைரிஸ் இருக்குது, நிறைய குழந்தைங்கள பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஸோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கேன், ஏதாவது டவுட்னால் சொல்லுங்கள். என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 rupees, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒன்ஸ் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டால் திருப்பி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 daysக்கு அப்படி இல்லைன்னாங்க. இதில் ஒன்ஸ் நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா திருப்பி டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. மற்றபடி நான் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கும் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எனி டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ மியூசிக்கில் கேளுங்க. பாய்.